வணக்கம். வாழ்க்கையில் நாம் அடிக்கடி சொல்லியிருப்போம், இல்லை யாராவது சொல்கிறத கேட்டிருப்போம். எனக்கு மட்டும் ஏன் தான் இத்தனை கஷ்டத்தை ஆண்டவன் கொடுக்குறானோ, கடவுள் என்னை ரொம்ப சோதிக்கிறார், அப்புறம் என்ன மாதிரி இந்த உலகத்தில் யாருமே துன்பப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லுவோம். இந்த வாக்கியங்கள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் துயரம் வரும் பொழுது சொல்கிற வார்த்தைகள் தான். மொழி மட்டும்தான் வித்தியாசப்படும். எந்த ஒரு துன்பம் வந்தாலும் உடனே நாம் என்ன பண்ணுவோம், நமக்கு இந்த கடவுள் என்னை ரொம்ப சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். என்ன மாதிரி யாருமே கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? இது ஒரு சின்ன கதை. ஒரு பொட்டல் காடு, அதில் ஒரே ஒரு மரம், சற்று தள்ளி அடர்ந்த காடு. இந்த பொட்டல் காட்டில் ஒரு மான் வேகமாக ஓடி வருது. பின்னால் ஒரு வேடன் வில் அம்போடு அதை துரத்தி மானை குறி வச்சிட்ருக்கான். ஓடிய மான் அந்த மரத்துக்கிட்ட வந்தபோது அதனால் ஓட முடியவில்லை. சரின்னு மரத்துக்கிட்ட கொஞ்சம் ஒதுங்கி நின்றுது, மூச்சு வாங்குது. அப்போது அடர்ந்த காட்டில் ஒரு புறம் தீ பற்றி எரியுது. சரி, இந்த பக்கம் போயிடலான்னு பார்த்தா அங்கே ஒரு புலி வந்துக்கிட்டு இருக்கு. மானுக்கு இப்போ எந்த பக்கம் போனாலும் மரணம்னு ஒரு நிலை. ஒரு பக்கம் தீ, இன்னொரு பக்கம் வேட்டையாட தயாராக இருக்கும் புலி, மற்றொரு பக்கம் வேடன், வில்லம்போடு நிற்கும் வேடன். அப்போது சரி, அப்போ மானு குட்டி போட வேண்டிய நேரம். அது வயிற்றில் குட்டியை வச்சுருக்கு. அது பிரசவிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, முதல்ல குட்டியை பிரசவிப்போன்னு அது மனசு சொல்லிச்சான். உடனே என்ன பண்ணுச்சு, அந்த மான் குட்டி போட ஆரம்பிச்சுதான். அதை கண்ட வேடன் பின்வாங்கினான். இந்த மானை கொல்வதா அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் யோசித்தானான். அப்போ இந்த புலி இருக்குல்ல, அந்த புலி மானை குறி வச்சு பாய முயன்றதான். அப்போ வேடன் புலியை நோக்கி அம்பை எய்தான். புலி செத்து விழுந்தது. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பித்ததுனால அந்த காட்டு தீ எரிஞ்சிட்டு இருந்ததில்ல, அது அணைய ஆரம்பித்தது. இப்போது மானிற்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் போய்விட்டது. இதுதாங்க வாழ்க்கை. நமக்கு மட்டும் கடவுள் எல்லா பக்கமும் கஷ்டத்தை துன்பத்தை கொடுக்குறான்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. கடவுளுக்கு தெரியும் நம்மளை எப்படி காப்பாற்றணும், எப்போ காப்பாற்றணும்னு அவருக்கு தெரியும். நாம் நம்ம அறிவுக்கு தகுந்தபடி நமக்கு தெரிஞ்சதை நம்ம பேசி நம்ம குறைய பேசி தீர்த்துக்கிறோம். ஆனால் எந்த துன்பம் வந்தாலும் சரி, நம்ம அடி மனதில் கடவுள் அல்லது பிரபஞ்சம்னு வச்சுக்கிட்டாலும் சரிதான், ஏதோ ஒரு சக்தி நமக்கு மேலே இருக்குல்ல, அது நம்மை காப்பாற்றும், கைவிடாதுங்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கணும். அப்படி மனசில் வச்சுக்கிட்டோம்னா எந்த அளவு மலையளவு துன்பம் வந்தாலும் கூட நம்ம நம்மளை ஒரு மாதிரி நம்ம தைரியமாக நிற்போம். நமக்கு கடவுள் இருக்கார், நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு தைரியம் மனசுக்குள்ளே வரும். அதனால் எந்த துன்பம் வராட்டுமே, எல்லோருக்கும் துன்பம் வரும். யாரும் துன்பம் இல்லாத மனிதர்களே இல்லை. ஒவ்வொரு வகை துன்பம் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு வகை துன்பங்கள். ஆனாலும் இந்த மாதிரி ஒரு மன எண்ணத்தை, நம்மை கைவிட மாட்டார் கடவுளோ ஒரு பிரபஞ்சமோ ஏதோ ஒரு சக்தி, அது என்ன சிவனாக இருக்கலாம், ஜீசஸாக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், எந்த ஒரு சக்தி நம்மை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை, ஒரு திடமான ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்து கொண்டால் நம்மிடம் கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவும் வந்தாலும் அது பனி போல் உருகி ஓடிவிடும். மலை போல் வந்தாலும் பனி போல் உருகி ஓடிவிடும். நமக்கு மேலும் மேலும் மகிழ்ச்சியும் இன்பமும் தர இந்த வாழ்க்கை நமக்கு காத்திருக்கிறது என்ற நினைப்போடு எப்பொழுதும் மகிழ்ச்சியும் நல்ல எண்ணங்களையும் வளர்த்து கொண்டு மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்துவோம். நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம். நம்மை தேடி இன்பம் வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.